இந்த ஏஐலாம் எங்கே போய்கிட்டு இருக்குன்னே தெரில. எதனால் அப்படின்னா, நாங்களாம் வந்து காலேஜ் டைமில் ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணி நிறைய கிராஃபிக் டிசைனிங்லாம் பண்ணுவோம். ஈவன் இப்போயுமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டில் நாங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவோம். தென் இந்த மாதிரி கிராஃபிக் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கேன்வா யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஓவர் டேக் பண்ணுற மாதிரி கூகுள் புதுசாக ஒரு ஏஐ ப்ராடக்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கூகுள் நானோ பண்ணணும். இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்துட்டு நான் செம்ம ஷாக் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா, முன்னாடிலாம் ஒரு ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகும் அண்ட் மைன்யூட்டாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளாக ஒரு ஷர்ட்டுக்கு பதிலாக இன்னொரு டிஷர்ட்டை மாற்றணும் அப்படின்னா நம்ம உட்காந்து மைன்யூட்டாக வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்கணும். பட் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் இப்படின்றதுக்குள்ள அந்த சேஞ்சஸை ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ அது எப்படி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் அண்ட் அப்டேட்ஸை முக்கியமாக தமிழில் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டூலை எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ப்ரௌசர் போய்க்கோங்க. உங்களோட ப்ரௌசரில் ஜஸ்ட் கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை நானோ பனானான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். ஸோ இந்த இடத்துல தான் இந்த எல்லா விதமான செயல்களையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன சாம்பிள் வழியாக காமிக்கிறேன். ஸோ என்ன பண்ணால் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஒயிட் டிஷர்ட் பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்களேன். ஸோ ஜஸ்ட் இந்த இமேஜ் நான் ட்ராக் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, சேஞ்ச் த டிஷர்ட் இன்டு ரெட் கலர் ஹூடி. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நான் போடுறேன். போட்டுட்டு நான் ஜஸ்ட் ரன் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு எப்படி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? ஓ மை காட், ஆக்சுவலாக வந்துருச்சு. ஸோ அதை என்னன்றதை காமிக்கிறேன். ரெடி, 3, 2, 1 பூம். பார்த்தீங்களா எப்படி மாற்றிச்சு பாருங்க. ஐயோ, எனக்கு ஷாக்காக இருக்குது, செம்ம ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப்பில் எவ்வளோ டைம் ஆகும் தெரியுமா? இப்போ பாருங்களேன், கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப ஒரு 30 செகண்ட் கூட இல்லை. அந்த 30 செகண்டுக்குள்ளே அப்படியே அது ப்ரொஃபஷ்னலாக சூப்பராக வந்து எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் பக்காவாக மாற்றி கொடுச்சு. வேறு லெவலுங்க அந்த டோலு. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் கொடுத்து பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள், சேஞ்ச் திஸ் ரெட் கலர் இன்டு எல்லோ கலர். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு எப்படி அவுட்புட் வருது பார்ப்போமா? ஓ மை காட், வேற லெவலுங்க. இங்கே பாருங்க, ஒயிட்லேருந்து நான் அப்படியே எல்லோ கலர் ஹூடி மாற்றிட்டேன். வேற லெவலில் அப்படி தெளிவாக வந்து தலைவன் வந்து நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான். செம்ம, சான்ஸே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஒரு இமேஜை கொடுத்துட்டு அதில் ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சில டெமோஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ என்கிட்ட இந்த ஒரு செல்ஃபி இமேஜ் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோடய ஹேர் ஸ்டைலை வந்து நான் மாற்றுறேன். சரி, சேஞ்ச் த ஹேர் ஸ்டைல். ஸோ இப்போ கொடுக்குறேன். இப்போ என்னோடய ஹேர் ஸ்டைலை வந்து பக்காவாக மாற்றி கொடுக்குதா அப்படின்ற பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலான்றது பார்ப்போம். இங்கே பாருங்க, பெர்ஃபெக்ட். ஓ மை காட், வேறு லெவலில் மாற்றிருச்சு. சீரியஸ்லி சான்ஸே இல்லை. இங்கே பாருங்க, இது வந்து நான் கொடுத்த ஹேர் ஸ்டைலு. இங்கே பாருங்க, ஹேர் ஸ்டைல் அப்படியே மாற்றிருச்சு, டீசெண்டாக மாற்றிருச்சு. வேறு லெவல். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் பண்ணி பார்ப்போம். சேஞ்ச் த டிஷர்ட் into some modern cloth. ஸோ இப்போ அந்த டிஷர்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் சம் மாடர்ன் கிளாத்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். அது எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோக்கன் கவுண்ட் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. முடிஞ்சிச்சு. ஓ, இங்கே பாருங்க, டீசர்ட்ல எனக்கு எப்படி மாற்றி விடுச்சு பாருங்க. பக்காவா இங்கே பாருங்க, அந்த ஸ்கின் கலரில் இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸு கூட அப்படியே வந்து மேட்ச் பண்ணிருக்கு. பார்த்தீங்களா? வேற உங்களுக்கு ஒயிட் டிஷர்ட் போட்டு சூப்பராக மேட்ச் பண்ணி கொடுத்துருச்சுங்க. சான்ஸே இல்லை. சீரியஸ்லி ஐ லைக் திஸ். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேக் ஹிம் ஸ்டாண்டிங் அட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ தமிழ்நாடு டெம்பிள். நான் சும்மா போடுறேன், தமிழ்நாடு பழனி டெம்பிள் நான் போடுறேன். லெட்ஸே நமக்கு வந்து எப்படி இந்த மாதிரி இமேஜஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க பார்ப்போம். கிரேசிங்க, திஸ் இஸ் ஸோ கிரேசி டூல் வந்துருச்சு. ஹே, இங்கே பாருங்க. ஓ மை காட், இங்கே பாருங்க, வாட்சில் ஆட் பண்ணிட்டு ஓகே என்னோட ஃபேஸை கொஞ்சம் மாற்றி விட்டுருச்சு. பட்
ஒரு மாதிரி டீசெண்டாக வந்து பண்ணி கொடுத்துருங்க. செம்மையாக பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. கிரேசி தான் ஆக்சுவலாக. உண்மையிலே சான்ஸே இல்லை. நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து உண்மையிலே ஷாக்காக இருக்குது ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப்லாம் உட்காந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம மணிக்கணக்காக பண்ணணும். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படின்றதுக்குள்ள எல்லா வேலையுமே வந்து முடிச்சு கொடுத்தது. ஸோ இந்த டூவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.